வணக்கம். நம்ம சேனல்ல வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 80C வந்துட்டு என்னென்னலாம் வரும், எவ்வளோ தொகை வந்துட்டு நம்ம டாக்ஸ் டிடக்ஷனுக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு மற்ற மீதி இருக்கிற மெயினான செக்ஷன்ஸ் என்ன அதில் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ செக்ஷன் 80D வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தான். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஆகட்டும், நம்ம பேரண்ட்ஸ், நம்மளுக்கு நம்ம சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி வரும், ஸ்பௌஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ்ல நம்மளுக்கு வந்து வரும். அது வந்து அவங்கவுங்க கம்பெனிலையும் நம்ம அப்ளை பண்ணலாம், இல்லை வெளியில வந்து நீங்க சில ஏஜென்சி மூலமாகவும் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கலாம். ஸோ மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பிலோ 60 இயர்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு 25,000 வரைக்கும் ஒருத்தருக்கு வந்துட்டு நாம வந்து டிடக்ஷனுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயர்லி ஹெல்த் செக்அப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஹெல்த் செக்அப்க்கு வந்துட்டு 5,000 rupees வந்துட்டு நாம டிடக்ஷனுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிடக்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,000 rupees வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்மளுமே 60, நம்ம பேரண்ட்ஸ்மே அபோவ் 60 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ அது வந்து டபுள் த அமௌண்ட் வரும். அதாவது வந்துட்டு 1 lakh கிட்ட வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நாம சப்மிட் பண்ணிக்கலாம். இது தவிர சில கம்பெனில வந்து டாமிசிலரி கிளைம்னு தனியா இருக்கும். அது வந்து மாதம் வந்துட்டு 6,000 மாதம் இல்ல வருஷம் 6,000 வந்துட்டு நீங்க மெடிக்கல்ஸ்ல வாங்குறதுக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கம்பெனிலே அப்ளை பண்ணி தருவாங்க. அது வந்து நம்ம டாக்ஸுக்குன்னு எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 80E. ஸோ இந்த 80E அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்துட்டு எஜுகேஷனல் லோன். ஸோ இந்த எஜுகேஷனல் லோன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் பே அமௌண்ட் கிடையவே கிடையாது. நீங்கள் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கானது மட்டும்தான் இதில் நாம் வந்துட்டு சப்மிட் பண்ண முடியும். நம்ம ஸ்பௌஸ், நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்துட்டு இது அப்ளிகபிள். அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க எங்கனாலும் ஓகே தான் அது. ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பே பண்றீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் டிடக்ஷன் அப்படின்ற எந்த தொகையும் கிடையாது. அது ஃபுல்லாவே நீங்க வந்துட்டு 80E சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த லோன் வந்துட்டு ஒரு 7 வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க 5 வருஷத்துக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு மட்டும்தான் உங்களால அந்த டாக்ஸ் டிடக்ஷன் வந்துட்டு கிளைம் பண்ண முடியும். ஏன்னா நீங்க முன்னாடியே ரீபே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு டிடக்ஷனுக்கு நம்ம சப்மிட் பண்றதுக்கு நம்மளுக்கு எதுவும் இருக்காது இல்லைங்களா. ஸோ 7 இயர்ஸ் நீங்க லோன் எடுத்திருந்தாலும் 5 இயர்ஸ்க்குள்ள சப்மிட் பண்ணிட்டா அந்த 5 இயர்ஸ்க்கான நீங்க பே பண்ண இன்ட்ரெஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த டிடக்ஷன் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா 80G வந்து மேஜரா பார்த்தோம்னா டொனேஷன்ஸ், அதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகட்டும், ஒரு ரிலீஃப் ஃபண்ட், இது வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரீடிஃபைண்டா இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்க எதுக்காவது நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த டீடைல்ஸ், நேம், பேன், அட்ரஸ், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க, இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க மேஜரா வந்துட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நாம 80C இல்லாம மற்ற செக்ஷன்ஸ்ல நாம கிளைம் பண்ணக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.